வணக்கம் நண்பர்களே. இந்த 3 விஷயங்கள் பண்றதால தான் நம்மளோட பாசிட்டிவ் ஃப்ரீக்வென்சி, அதாவது நேர்மறை அதிர்வலைகள் பாதிக்கப்படுது. முதலாவது கான்ஸ்டன்ட் வரி. சிலர் எப்பயுமே அவங்க கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களுக்கும் கூட கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கவலைப்படுறது என்பது உங்க கற்பனை திறனை தவறாக பயன்படுத்துவதுதாங்க. எப்பயுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா உங்ககிட்ட இருக்கிற பலத்த கூட நீங்க இழக்கிறீங்க. 2வது லேக் ஆஃப் பிலீஃப். நம்பிக்கை இல்லாம இருப்பது. உங்க வாழ்க்கை உங்கள் நம்பிக்கையை பொறுத்து தான் அமைகிறது. சிலருக்கு அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இது மிகப்பெரிய தவறு. 3வது லேக் ஆஃப் கிராட்டிட்யூட். நன்றி உணர்வு இல்லாதது. சிலர் எப்பயுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா விஷயங்களிலுமே. வெயில், மழை, அலுவலகம், ஆ ஃபுட், உறவுகள் இன்னும் பல பல. இவங்க நிம்மதியாகவும், சந்தோஷமாகவும் வாழவே முடியாதுங்க. அதனால நம்ப எப்பயுமே கவலை கொள்றத விட்டுட்டு, சந்தோஷமாக அந்த நொடியில் வாழ பழகணும். நம்பிக்கையின்மையை உதறி தள்ளிட்டு, எல்லாவற்றிலும் அதிக நம்பிக்கை இருக்கிற மாதிரி வாழணும். நன்றியுணர்வு எல்லாவற்றிலுமே அதிகமாக இருக்கிற மாரி பழகணும். இந்த 3 விஷயங்களையும் கடைப்பிடிச்சீங்கன்னா, நேர்மறை அதிர்வலைகள் நன்றாக அட்ராக்ட் செய்வீர்கள். வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கே உங்கள் வாழ்வு உங்கள் கையில் மட்டுமே. நன்றி, வணக்கம்.